அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இந்தியாவை இடது பக்கம் திருப்ப திமுகவுடன் இணைந்து செயல்பட தயார் என சிபிஐ திரு வீரபாண்டியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுகவுக்கும் இடதுசாரி இயக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறார். இது முதல் புள்ளி. இரண்டாவது, தமிழகத்தை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது என ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் விசிக தரப்பிலிருந்து ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார். அதுவும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ரெண்டு புள்ளிகளை இணைச்சுதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். இரு பக்கத்திலும் சமிக்கைகள் அனுப்பும் விசிக இடதுசாரிகள் என்னதான் திட்டம், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. திரு சிவப்பிரியன் அவர்கள், வணக்கம் சிவப்பிரியன். திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். அரசியல் ஆய்வாளர் திரு காமேஷ் அவர்கள், வணக்கம் காமேஷ். ஜீவா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவங்க எல்லாம் ஒரு அணியில் இருக்கிறாங்க. இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கு கொள்ளல, விசிக அமைச்சரவையிலே பங்கு கொள்கிறது. ஆனால் அந்த விசிகாவிலிருந்து ஒரு குரல் என்பது பாஜக தான் ஆள்கிறது அப்படின்றது. நேற்று திரு வீரபாண்டியன் அவர்கள் நாங்கள் இணைஞ்சு செயல்பட தயார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் என்னதான், இதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த எஸ்.ஏ. சூர்யா வசனம் மாதிரி தான் இருக்கு அல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது சினிமா டைலாக்காக இருந்தாலும் உண்மை அதுதான். ஏன்னா சிபிஐயில் முத்தரசன் பேசுகிறத கேட்டிங்கன்னா இதோட பயங்கரமாக இருக்கு. அவர் பேர் சொல்வதற்கு கூட நான் விரும்பவில்லை அப்படிங்கிறார். யார? விஜய் தான் சொல்றாரு. தமிழ்நாடு முதலமைச்சரை தான் அந்த பேர் சொல்வது கூட விரும்பலைங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நீட் எதிர்ப்பு போராட்டத்தில். அப்போ அந்த அளவு கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது யார் வைக்கிறாருன்னா அவங்களை ஆதரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செங்கல், அந்த நாற்காலியை காப்பாற்றுற ஒரு செங்கலாக தான் சிபிஐ சிபிஎம் இருக்கு. அதில் முத்தரசன்கிற மூத்த தலைவர், அவர் சாதாரண நபர் கிடையாது, முன்னாள் மாநில செயலாளர். அவர் அந்த விமர்சனத்தை வைக்கிறார். சிபிஎம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலபாரதி, மதுக்கூர் ராமலிங்கம், கனகராஜ் இவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்கன்னா கடுமையான விஜய் எதிர்ப்பாக இருக்குது. அதாவது திமுக காரங்க எதிர்ப்பதை விட கடுமையாக விஜய் எதிர்க்கிறார். விடுதலை சிறுத்தைகளில் பார்த்தீங்கன்னா பாலாஜி கூட அவ்வப்போது கடுமையான விமர்சனம் பண்ணுறாரு. குதிரை பேரம் நடக்குது, இதெல்லாம் தப்புன்னு பேசுகிறார். இவர் ஷானவாஸ் கிட்டத்தட்ட கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. பாஜக கவர்மெண்ட் நடக்குது, இது பேர் என்ன அப்படிங்கிறாரு அவர். பாரதிய ஜனதா உள்ளே வந்துருச்சு, பாஜகவுக்கு இசைவான ஒரு அரசு நடக்குதுங்கிறார். இப்போ இவங்க மூணு பேரும் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை தான் சொன்னேன், இது இருக்குது அது இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இருக்குது. இப்போ இந்த நிலையில் இந்த கூட்டணி தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீழ்மட்டம் மேல்மட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்க நாளைக்கு எலெக்ஷனோ வேறு சில விஷயங்களோ எப்படி இவங்க இணைந்து செயல்பட முடியும்? எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் அதிதீவிர விஜய் ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு வருமானு தெரியல. ஜோதிமணி போன்றவர்களும் ஏதோ அவ்வப்போது ஏதோ பேசினாங்க, அந்த குதிரை பேரம் வரப்போது என்ன உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. இருந்தாலுமே காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கை விட்டுருங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து விடுதலை சிறுத்தைகள்ல இப்ப ஷானவாஸ் போன்றவர்கள் கருத்தை ஆதரிப்பவங்க எத்தனை பேர் இருக்க போறாங்க? இப்போ எஸ்.எஸ். பாலாஜி போன்றவர்கள் தொடர்ந்து விஜய் ஆதரிப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல முக்கியமான அம்சம், ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இருவேறு குரல்கள் இருக்கு. அது ஏதோ ஆதரவு மௌனம்னு இல்ல, கடும் எதிர்ப்பு அப்படின்னு இருக்கு. இப்ப இதுக்கு தலைமை மௌனமா இருக்கிறாங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க ரெண்டையும் விரும்புறாங்களான்னு அர்த்தம். அதாவது இன்னும் சொல்ல போனா விஜயோட நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத விஜய்க்கே ஒரு செக் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். வன்னியரசு தீவிரமா விஜய் ஆதரிக்கிறாரு. அது திருமாவளவன் சொல்லி அப்படி செய்யறாரா இல்ல ஆதவர்ஜன் சொல்லி செய்யறாரான்னு தெரியல. இந்த அளவுக்கு விஜய் ஆதரிக்க வேண்டிய அவசியம் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு ஒரு ஆளுமை மிக்க கள போராளி. அவர் இன்னொருத்தர் சொல்லியா பேசக்கூடியவரா இருக்கிறாரு. வன்னியரசு அவர்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு ஈழத்துக்கு ஆதரவாக, சாதி ஒழிவு, பெரியாரிய சிந்தனையில் தமிழ் உணர்வு, பாஜக எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்புன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இந்த 66 நாள்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ரொம்ப ஒரு அயற்சியாக இருக்கு. தோழரா அப்படி பேசுறாருங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்ல படங்க, சிஎம் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். அந்த படத்தை எதுக்குங்க பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய, ஈழ, தமிழ் தேசிய படம்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ கட்சி நிலைப்பாடுல இதுல என்ன ஒரு ஊசலாட்டம் இருக்கா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை ஒன்று ஆதரவுனா தீவிர ஆதரிக்கிறோன்றது ஒன்று, இல்லை எதிர்க்கிறோம். ஏன் இது மையத்தில் ஏன் இருக்கிறாங்கன்னு? இப்போதைக்கு எலெக்ஷன் இல்லை, அதே சமயம் நம்ம வந்து செக்கையும் வச்சுக்குவோம், திமுக குட்டியும் ஒரு லிங்கை வச்சுக்கோங்கிற பாயிண்ட்ல தான் அவங்க நகர்றாங்க. ரொம்ப வெளிப்படையாக அதான் நடக்குது. இப்போ சண்முகம், வீரபாண்டியன் இவர்களுடைய பேச்சில் கூட ஒரு திராவிட இயக்கத்தின் மீது, திமுக மீதான ஒரு பாசம் இருக்குது, அந்த சாய்வு தன்மை இருப்பதை வந்து பார்க்குறோம் நம்ம. இப்போ ஆளூர் ஷானவாஸ் பேசுறது முழுமையாக விஜய் எதிர்ப்பு.
அதுல வன்னியரசு அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் பேசுறாரான்னு கேட்டா இல்ல. அவர் கூட அவ்வப்போது விஜய்க்கு செக் வச்சு தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க கிங் மேக்கரு, எங்களோட 2 சீட்டுல நீங்க கவர்மெண்ட் இல்ல அப்படின்னு சில சமயம் பேசிடுறாரு. ஏன்னா அவர் அன்புமணியோட செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் திருமாவளவன் கவனிக்கிறாங்க. அதனால இப்ப நீங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் முழுக்க விஜய் ஆதரவு நிலையில இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பெரியார், அம்பேத்கர், மார்க்சியம், ஈழம், பிரபாகரன் இந்த கொள்கைகளை சொல்லி வளர்ந்த ஒரு அமைப்பு. இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, தாவேகாவை மதசார்பற்ற அணி சொல்றோம், பாஜக எதிர்ப்புல அவர் இருக்காருன்னு சொல்லி தானே எல்லாருமே ஆதரிச்சாங்க. அதுல எதுவும் அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால ஊசலாட்டமா, இல்ல அரசியல் வியூக விளையாட்டுல நம்ம 2 பக்கமும் ஒரு பேலன்ஸ் பண்ணி போன்றதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல மதச்சார்பற்ற அணியா அப்போது இல்லை அப்படிங்கிறது காதர் மொய்தீன் உட்பட அங்க உள்ள எல்லோருக்கும் தெரியும். வைகோல இருந்து அவரை வீரியமா ஆதரிக்கிற எல்லோருக்கும் 100 விழுக்காடு தெரியும். நம்ம எல்லாரை விட அவங்க நல்லா தெரியும். விஜய் பாஜக எதிர்ப்பாளர் அல்ல, நீட் எதிர்ப்பாளர் அல்ல, மேகதாதுல அவர் ஒன்றும் தமிழர்களின் உணர்வை பிரதிபலிப்பவர் அல்ல. எந்த பிரச்சனையிலும் அவர் ஒரு திராவிட இயக்க, ஒரு பெரியார் இயக்க குரலா வெளிப்பட மாட்டார். பாஜகவுக்கு எதிர்த்தும் பேச மாட்டார் அவர். இப்ப வேற ஒண்ணும் இல்லை. எதுல அவர் பாஜக எதிர்த்து பேசியிருக்கிறாரு? இல்ல காங்கிரஸ் எதிர்த்து பேசியிருக்காரு. பாஜகவையும் எதிர்க்க மாட்டாரு, காங்கிரஸையும் எதிர்க்க மாட்டார். அவர் எதிர்த்தது ஃபுல்லாவே நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்களை தான் எதிர்க்கிறார். கையை முறுக்கி அரெஸ்ட் பண்றாங்க. எந்த ஆட்சி காலத்திலையும் இப்படி தமிழ்நாட்டில் நடந்தது. ஏன்னா நீட்டை ஒழிக்கணுங்கிறது தான் விஜய் கட்சியினுடைய நோக்கம்னு அவங்க சொல்றாங்க. அந்த கோரிக்கைக்காக, இவங்க கட்சியினுடைய கொள்கைக்காக தான் அந்த மாணவர்கள் போராடுறாங்க. போராடினவங்க யாருன்னா இவங்களை ஆதரிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர்கள், SFI டைபி மாணவர்கள். நடக்கிற இடம் பாலன் இல்லம். அங்க சனம் செட்டியை அனுப்பி அந்த உடைக்க பாக்குறீங்க, அவங்களை அவமானப்படுத்துறீங்க, கொச்சைப்படுத்துறீங்க. நான் தளபதி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் உண்மையிலே காக்ரோச் பார்ட்டியா, நீ எல்லாம் ஸ்டூடெண்டா, நீ எல்லாம் கட்சி இல்லையான்னு கேட்டு அவமானப்படுத்துறாங்க. யாரு? தளபதியின் ரசிகை. ஃபர்ஸ்ட் FDFS பார்த்துட்டு வந்தேங்கிறாங்க. அப்ப நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? உங்களை ஆதரிப்பவர்கள் யார்? அப்ப உங்கள் பார்வையில கூட்டணி கட்சிகள், தாவேகாவை ஆதரிக்கிற கட்சிகள்லயே குறிப்பா விசிக இடதுசாரிகள் இருவேறு கருத்து தன்மை, இருவேறு கருத்து இல்ல, விஜய் எதிர்ப்புங்கிற ஒரு கருத்து தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. வேற வழி இல்லாம அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க எந்த விஷயத்துல அவங்க விஜய் ஆதரிக்க முடியும்? ஒரு இடதுசாரி பார்வையில, ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ் தேசிய பார்வையில எந்த அடிப்படையில அவங்களால ஒரு நியாயம் சொல்லுங்க. விஜய் ஆட்சி இந்த 66 நாள்ல சாதிக்கு எதிராக, மொழி உணர்வுக்காக இவ்வளவு போராடி இருக்கு, இல்ல மேகதாதுல இறங்கி நின்னுட்டாங்கன்னு ஒரு விழுக்காடு சொல்ல முடியாது. பிரியன், ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்கிறோம். திமுக தாவேகான்றது கடுமையா களத்துல மோதிட்டு இருக்கிறாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் கைது வரைக்கும் போகுமான்ற தன்மை தகிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஆதரவு சக்திகளினுடைய பேச்சில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் 2 எக்ஸ்ட்ரீம் நிலைப்பாடை பார்க்கிறோம். திரு வன்னியரசு அவர்கள், அனிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு விஜய் வந்த பிறகுதான் நீட் எதிர்ப்பு கூர்மைப்படுத்தப்பட்டதுன்ற பேச்சு. ஆனா இங்கு பாஜக தான் ஆளுதுன்னு ஷானவாஸ் அவர்கள் தலைமை மௌனமா தான் இருக்கிறாங்க. வீரபாண்டியன் அவர்கள் பேச்சில் நாங்க இன்னும் இணைஞ்சு செயல்பட தயார், திமுக அப்படிலாம் தவிர்த்திட முடியாது, 2 பேரும் கொள்கை ரீதியா ஒத்து போனவங்கன்னு பேசுறது. சண்முகம் அவர்கள் கொடுக்குற ஆதரவே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடம் கூட இருக்கலாம் அப்படின்னு அங்கேயும் இருவேறு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது சிபிஐ சிபிஎம் பொறுத்த மட்டும் அவங்க அரசுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க பல கருத்துக்களை ஃப்ரீயாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த நீட்டை விஜய் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண விஷயங்கள், நீட்டு போராட்டங்களை விஜய் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண விஷயங்கள், இல்லை காவல் மரணங்கள் போன்ற விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் இவங்க குதிரை பேரம் போன்ற விஷயங்கள், விஜய் மேலே வைக்கப்பட்ட அந்த தாவேகா மேலே வைக்கப்பட்ட குதிரை பேரம் போன்ற விஷயங்கள், அதெல்லாம் சிபிஐ சிபிஎம்லாம் கொஞ்சம் சீரியஸாகவே கருத்துக்கள்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். நம்ம அதே சமயம் இவங்க விசிகாவை பொறுத்த மட்டும் திருமாவளவன் தாவேகாவோட நாங்கள் கூட்டணியில் இல்லை, கூட்டணிக்கான ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, அது இன்னும் முடிவு பெறலை. ஸோ இந்த லெவலில் கூட்டணியில் நாங்கள் இல்லை, அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கோன்ற லெவலில் அவர் சொல்லி அந்த ஸ்டாண்டில் தான் இதுவரையும் இருக்கார். அவர் ஆக்சுவலாக கூட்டணியில் இல்லை. ஆனால் அவர் கூட்டணி பற்றின ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, அதில் எதுவும் முடிவுக்கு வரல. அதனால் நம்ம கூட்டணியில் இருக்கோம்னு சொல்ல முடியாது, அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி அவர் அதை டீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அது அந்த மாதிரியான நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு இல்லைன்றது தான் ஒரு பொதுவான கருத்து ஆக்சுவலாக. ஆனால் அவர் அதை பொலிட்டிக்கலாக அது கரெக்டுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது உண்மையான விஷயம் அதுதானேன்றார். ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் என்னைக்கு நீங்கள் ஒரு கட்சியோட பங்கு பெறுறீங்களோ அன்றைக்கே நீங்கள் அதோட நீங்கள் ஐடென்டிஃபை ஆயிடுறீங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அதில் ஆக்சுவலாக நீங்கள் அதில் அந்த கூட்டணியிலிருந்து நீங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டி போடுவீங்களா, இல்லை திமுக அணியில் சேருவீங்களா? முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் போட்டி போடலாம். நீங்கள் சேர முடியாது. முக்கியமானது திருப்பிரியன், திருமாவளவன் அவர்கள்ட்ட ஆதரவு கொடுத்த போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, அமைச்சரவையில் பங்கு பெறுவீங்களான்னப்ப அவரே சொன்ன பதில் என்பது, அமைச்சரவையில் பங்கு பெற்று விட்டால் கூட்டணிக்கு போனதா தான் அர்த்தம், அதனால தான் நான் யோசிக்கிறேன்னு அன்று
பேசுனாங்க. அப்போ அதனால தான் நம்ம இந்த திருப்பி அவருக்கு திருப்பி அதை சொல்கிறோம். திருமாவளவனுக்கு இது எப்படி இது கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், உங்கள் ஸ்டாண்டு கரெக்ட் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒன்ஸ் கூட்டணியில் சேர்த்துங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதாவது திருமாவே சொன்னது என்னென்னா, விஜய் வந்து மதச்சார்பற்ற சக்திகள்கிட்ட தான் ஆதரவு கேட்டார் அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னார். அதனால் அவர் வந்து பாஜகட்டையோ பாஜக கூட்டணி கட்சிகள்கிட்டையோ ஆதரவு கேட்கல. இது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான மதச்சார்பற்ற சக்திகள்கிட்ட தான் ஆதரவு கேட்டார். அதனால் நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துட போது பாஜக கொல்லைப்புறமாக வந்துட போதுன்னார். அதுவே தப்பு. அது நான் பல தடவை இங்கே சொல்லியிருக்கேன், இதே அரங்கத்தில் சொல்லியிருக்கேன். எடப்பாடி கிட்ட ஒரு விஜய் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தினார். 47 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற எடப்பாடிகிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து அமைக்கலான்ட்டு. அவர் நான் சிஎம்னார். நான் சிஎம் சொன்னோன்னா இவர் ஒத்துக்கல. அதுதான் தினகரன், அதுதான் தினகரன் பின்னாடி எக்ஸ்போஸ் பண்ணார். நான் இந்த அரங்கத்தில் பல தடவை தினகரனுக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போ திரும்ப சொல்கிறது அதுவும் தப்பு. திரும்ப அந்த ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போனேன்னு சொன்னார், அதுவும் தப்பு. அவர் பாஜக கூட்டணி கட்சியை ஏற்கனவே விஜய் அணுகிட்டார். அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சூழல்? இப்ப ஆதரிச்சா நாங்க ஆதரிக்கிறோம்னு இருக்கலாம், இல்ல எதிர்க்கிறோம்னு இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி இருவேறு என்ன காரணம்? இப்ப விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் சொல்றாரு, ஆதி திராவிடர் நிலையிலாக்காக எதுக்காக நீங்க சமூக நீதி இலக்கான்னு மாத்தினீங்கன்னு ரவிக்குமார் கேட்கிறார். இவர் சொல்றார் கரெக்ட்ன்றார். யாரு? வன்னியரசு சொல்றார் கரெக்ட்ன்றார். சிந்தனை செல்வன் ஒரு லெட்டர் போடுறார், ஆதி திராவிடருக்கு கொடுத்த நிதிகளெல்லாம் நீங்க திசை திருப்புறீங்க அப்படின்னு, வேற வழியில் செலவழிக்கிறீங்க, அப்படியே காலை உணவு திட்டத்துக்கு எடுத்துன்னு போறீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறார். அதுக்கு வன்னியரசுலேருந்து ஒரு பதிலும் கிடையாது. வன்னியரசு அதிகாரத்தில் இருக்கார். இப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் விஜயை பற்றி என்ன விமர்சிச்சாருன்னு விஜய சகாப்தன் சொன்னார். அது மாதிரி பல விஷயம் கரூர் சம்பவத்திலலாம் கடுமையாக விமர்சித்தார் விஜயை வன்னியரசு. ஸோ அது இப்போ அவர் வந்து அரசாங்கத்தில் இருக்கார். அவர் ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அவரோட கஷ்டத்தை. பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அவங்க விசிகாவுக்கும் தாவேக்காவுக்குமே வந்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது வன்னியரசு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரே காரணத்தினால பல விஷயங்களை அவர் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. இதில் திரு பிரியன், நம்ம இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு காட்சி இருந்தது. எல்லாரும் அணி மாறுகிற போது ஒரு தயக்கம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் போன பிறகு கடுமையாக திமுகவை விமர்சித்தாங்க. இனி இது ஒட்டவே ஒட்டாது போல இருக்கு, நீ போனால் 31 வரைக்கும் அந்த அலைன்ஸில் தான் இருப்பாங்கன்ற இடத்துல நீங்கள் கூட சொன்னீங்க. அப்படிலாம் இல்லை, விஜய் அவர்களோட செயல்பாடை பொறுத்து என்ன வேணாலும் மாறலாம்னு நீங்க சொன்னீங்க. ஒருவேளை அந்த சூழல் வந்துருச்சா? இப்போ அப்படி ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சா? விஜயுடைய பாஜக எதிர்ப்பு என்பது 100% அக்னி பரீட்சையை தாண்டல சார். அது வந்து இன்னும் அந்த அக்னியில குளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜக எதிர்ப்பு இல்லை அக்னியில, அதுலேருந்து பரிசுத்தமாக ஒரு வெளில வர வேண்டிய அவசியம் இருக்கு. பண்ணல. இப்போ மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டிலேயே அந்த இதில் பாருங்க, அந்த பாடல் விஷயத்தில் மத்திய அரசு நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. அதாவது தாவேக்கா அறிக்கை தான் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் விஜய்னு அறிக்கை விடணும். முக்கியமான விஷயம் இல்லையா சார் இது? தமிழ்தாய் வாழ்த்து எழுதின, இந்த நீராறும் கடலத்தை எழுதின சுந்தரநாத் பேரில் இருக்கிற யூனிவர்சிட்டியில், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான யூனிவர்சிட்டியில் தமிழ்தாய் வாழ்த்த 3வது தள்ளுறீங்களா? நமக்கு அவமானம் இல்லையா அது விஜய்னு அறிக்கை விடணும். எங்கே போனார் விஜய்? தாவேக்கா சார்பில் என்ன அறிக்கை விடுறீங்க? எல்லாத்துக்கும் மௌனம் தான் பதிலா? தமிழ்நாடு உங்கள் மௌனத்தை தான் பார்த்துட்டு இருக்கணுமா? செயல்பாட்டில் உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணிச்சார். அதுதான் நான் எங்களோட அது வேற விஷயம் சார். பல பல்கலைக்கழக விழாக்களை வந்து திமுக அமைச்சர்கள் புறக்கணிச்சுட்டு வந்திருக்காங்க சார். பட் ஸ்டாலின் அறிக்கை விடுவார். இவர் வந்து விஜய் வந்து அறிக்கை விடணும்ல. இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து நடக்கக்கூடாது. இல்லை அந்த 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 ஏதாவது ஒரு அறிக்கை, ஸ்ட்ராங்காக ஒரு அறிக்கை விஜய்கிட்டேருந்து வந்திருக்கணும். ஆனால் தாவேக்கா சார்பில் ஒரு அறிக்கை விடுறார். அதுதான் விடுங்க. கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் என்னாச்சு? ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணதை கண்டிக்கிறேன். நீங்கள் டெல்லி போலீஸோட வன்முறையை கண்டிச்சிங்களா? நீங்கள் அது சரி. அதே தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் தான் கருப்பாம்பூச்சியோட முக்கியமான கோரிக்கை. அதை நீங்கள் ஆதரிச்சிங்களா? நீங்கள் அதை ஆதரிக்கலையே. நீட்டு விலக்கு தான் ஒரே தீர்வு, அதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணும்னு ஏதோ ஒரு விஷயத்தை வேற மாதிரி கொண்டு போனீங்க. திமுக அப்படி தான் போச்சு. அது மாதிரி கொண்டு போனீங்களே தவிர நீங்கள் நேரடியாக பாஜகவை எழுத்தீங்களா? நீங்கள் அந்த இடத்துல எதுக்கலையே. அப்போ ஷானவாஸ் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இதுதான் மைய புள்ளியா? இந்த விஷயத்தினாலதான் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் 2 வேறு கருத்து வந்துருச்சு. விசிகாவோ சிபிஎம்மோ, சிபிஐ வெளியில இருக்காங்க. அன்னைக்கு நல்ல கண்ணி சிலை திறப்பு விழாவில் உதயநிதி பேசியிருக்கார். அது ஒரு இன்சிடென்டலா ஒரு திமுக, ஒரு தாவேக்காவை ஆதரிக்கிற ஒரு கட்சி நேர எதிர்நிலையில் இருக்கிற திமுகவை கூப்பிட்டு ஒரு விழா நடத்துது அப்படின்னா அது என்ன மெசேஜை கன்வே பண்றாங்க? நாங்கள் வெளியில இருக்கோம், நாங்கள் எப்படி வேணா செயல்படுவோம், எங்க ஆதரவை நீங்க கவுண்ட் பண்ணிக்காதீங்க, நாங்க 2 பேர் இருக்கோம், இல்ல 4 பேர் இருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் நாங்க கன்வே பண்ற விஷயம். அதுதானே இப்போ விஜயுடைய பொசிஷன் என்ன? அவர் இவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிற 4 பேர், உள்ள ஆதரிக்கிற ஒரு 6-7 பேர், அவங்கள வந்து எப்படி டீல் பண்றதுன்னு அவருக்கு முக்கியமான விஷயம். அதுல அவர் வந்து தனக்குன்னு ஒரு ஆதரவு கிடைக்கிறவரையும் இவங்களெல்லாம் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய நிலையில இருக்கார். ஆனால்
அவர் நடந்துக்கிற விதத்தில் கொஞ்சம் வித்தியாசம் வேணும்ல. பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இது சட்டமன்ற தேர்தல், எதுக்கு நான் பாஜக எதிர்க்கணும்னு கேட்டீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்க பாஜக எதிர்க்கிறீங்களா? ஜி ராம்ஜின்னு சலாம் போட்டு வரவேற்றீங்கல்ல, திட்டத்தை வரவேற்றீங்கல்ல. 40% நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊர்ல கும்மிடி பூண்டியில என்ன ஒர்க் நடக்கணும்னு அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்றான் சார். பக்கத்துல இங்க இருக்கிற காவேரி பக்கத்துல என்ன ஒர்க் நடக்கணும் அவன் டிசைட் பண்றான். அந்த விஷயத்தை நீங்க எப்படி ஒத்துனீங்க? அப்போ பிரியன் பாஜக ஆதரவு அல்லது எதிர்ப்பு நிலைப்பாடை திரும்பவும் முன்வைத்து காய்கள் திரும்பவும் வேற மாதிரி நகர்றதா நீங்க சொல்றது? நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது அவ்வளவு சீக்கிரம் வந்து நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த கட்சிகள்லாம் தாவேக்காவோட இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு பதவிகள் வாங்கி தரணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுவரை இவங்க அங்க கண்டினியூ பண்ணுவாங்கறது எனக்கு கருத்து. அப்ப எல்லாரும் அது வரைக்கும் அமைதியா இருங்க. அமைதியா இருக்க மாட்டாங்க. இது மாதிரி சொல்லலாம்ல, எல்லாம் பேசப்படாது. இது மாதிரி உள்ளாட்சி முடியணும்னு சொல்ல வேண்டியதானே. இது மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஏன் தள்ளப்படுறாங்கன்னா, அப்போ அவங்களுடைய சுயத்தன்மையை இழந்துறாங்கல்ல. ஸோ ஏதாவது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க அவங்க. தே லூஸ் தர் ஒரிஜினாலிட்டி. அதுவும் அந்த ஒரிஜினாலிட்டியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால வந்து அவங்க வெளிப்படுத்த கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, எல்லாம் பண்றாங்க. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தல் வரையும் விஜயுடைய செல்வாக்கில் நம்ம சில இடங்கள் உள்ளாட்சியில் இடங்கள்லாம் வாங்கணும்னு அந்த ஐடியாவில் அவங்க மூவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இடதுசாரிகள் இடையில வந்து நாங்க தனிச்சே உள்ளாட்சியில களம் காணணும், அவங்க கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்க கூட்டணியிலே இல்லை, அவங்க அதிகாரத்திலேயே இல்லையே. அவங்க ஃப்ரீ. அவங்க திமுக கூட நாளைக்கு போகலாம், சொல்ல முடியாது. சிவப்பிரியா, அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜக எதிர்ப்பு என்பது தாவே காட்ட 100% இருக்கிறதா இல்லையா என்பது கேள்விக்குறி. அந்த அடிப்படையில் விசிகாவோ அல்லது சிபிஎம்மோ சிபிஐயோ பலவிதமான விமர்சனங்களை வைப்பாங்க. அது கொஞ்சம் பல சமயங்களில் எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வரையும் பிரச்சனைகள் ரொம்ப சீரியஸா வெடிக்காதுன்னு என்னோட கருத்து. ஆக்சுவலா சிவபிரியன், உள்ளாட்சி வரைக்கும் பெருசா போகாதுன்றது ஒண்ணு. நம்ம முதல்ல யோசித்தது வந்து 29ல அந்த பெரிய ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு, அதுவே கண்டினியூ ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, கூட்டணி கட்சி எல்லாருன்னா எதிர்முகாமில் இருக்கிறவங்க தான் விமர்சிப்பாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக காட்சிகள் ஆதரவு சக்திகளிலே 2 துருவ நிலைப்பாடெல்லாம் வருது. வெளிப்படை இப்போ ஷானவாஸ் சொல்றது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். அது விசிக தலைமை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. இன்னொரு புறம் பிரியன் சொன்ன மாதிரி திரு வீரபாண்டியன் அவர்கள் பேச்சுன்றது யாருக்கு என்ன செய்தின்றதெல்லாம் நமக்கு புரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க? 29 வரைக்கும் இந்த கூட்டணி இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ இந்த 2 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இருவேறு நிலைப்பாடுகள். இங்கே ஒரு காலு, அங்கே ஒரு காலு, ஆற்றுல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை கணக்காக தான் போயிட்டுருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்று, நீங்கள் திமுகவை விட்டு விலகி போயிட்டீங்க, தாவேக்காவிலையாவது அந்த அந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு, அங்கேயாவது ஸ்டெடியாக இருக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை இடம் இருக்குல்ல 2 பேருக்குமே, விசிகாவுக்கும் சிபிஐக்கும், அந்த பாஜக எதிர்ப்புங்கிற விஷயம் இவங்களை வந்து நிறைய விஷயங்களை பேச வைக்குது. பாஜக சென்ட்ரிக்கா போறப்ப வேற மாதிரி போகுது, வேற மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபெடரலிசம் போன்ற இஷ்யூஸ்ல டிஎம்கே எடுத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்டை டிவிகே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து அந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் இவர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பாய்காட் பண்ணதே போதும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா திரு பொன்முடி அவர்களும் இதே மாதிரி சிம்பாலிக்காக தான் டிஎம்கேலையும் பண்ணாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, நான் இல்லைன்னு சொல்ல. அவர் எல்லாத்துக்கும் இந்த மாநில சுயாட்சி நிறைய இடங்கள்ல இல்ல, அதுல எங்க சிக்கல் வருதுன்னா, ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் சிபிஎம்ல இருக்கிற அதிதீவிரமா பாஜக எதிர்ப்பு கொள்கை அளவுல எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணை வந்து 2 நாளைக்கு முன்னாடியே இதுதான் ஸ்டாண்டுன்னு சொல்லியாச்சு. அதனாலதான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் போல, இல்லன்னா போய் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்க சிக்கல் வருது, எங்க எதிர்ப்புகள் வருது அப்படின்னா, நீங்க ஆளுநர் விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க, அதை எவ்வளவு நாள் நாங்க வந்து அனுமதிக்க முடியுன்ற இடம் தான் அங்க எதிர்ப்பு குரல்கள் இருக்கு. இன்னொன்னு ஆதரவு குரல்னு, இதை தான் நான் எப்படி இதை பேலன்ஸ் பண்றதுன்னு. அது எப்படின்னா, நீங்க ஒரே விஷயம் தான், அதுல பவரை அனுபவிக்கிறவங்க, பவரை என்ஜாய் பண்ணுறவங்க ஒரு விதமாக பார்க்குறாங்க. அந்த கட்சியிலே பவரை அனுபவிக்காதவங்க, பவர் வேண்டான்னு நினைக்கிறவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க. இப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ ஜீவா அவர்கள் வந்து ஒரு தெளிவாக ஒரு விஷயங்களை சொன்னார். யார் யார் எதுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, யார் யாருக்கு லெட்டர் எழுதுகிறாங்கன்றதுல இது அப்சல்யூட் பவர் பிளே தான் விஜயன். பவரை அனுபவிக்கிறவங்க அது வேணும்னு நினைக்கிறாங்க, இல்லாதவங்க இங்கே என்ன இன்னொரு சிக்கல் இந்த 2 கட்சிகளுக்குமே என்னன்னா,
திமுகவோடு கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்க வந்து திமுகவை ஒரு ஆளுங்கட்சியாக திமுக செய்த தவறுகளை சுட்டி காட்டல. நீங்கள் திமுகவினுடைய எக்ஸ்டென்ஷனாக போயிட்டீங்க. நீங்கள் வந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து போராட்டங்களுக்கு பெயர் போன கட்சிகள், நீங்கள் போராட்டமே பண்ணல அப்படின்னு திமுக ஆட்சியில் ஒரு 5 வருஷம் அவங்க மேலே அவங்க ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அந்த முதிரை வந்து விட்டது. ஸோ தாவேக ஆட்சியில் அந்த முதிரை வராமல் பார்த்துக்கணும். அவங்களுக்கு உண்மையிலே சிக்கல் இருக்கு நிறைய இடங்கள்ல. அங்க ஷானவாஸ் அது என்னன்னா, இவங்க அந்த பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில போயிட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அந்த ஒற்றை புள்ளி இப்ப என்னன்னா அவர் எதிர்க்கிறாரா திமுக அதிகமா பாஜகவை அப்படிங்கிற அந்த இடத்துலதான் இங்கேயும் ஒரு கால அங்கேயும் ஒரு கால. இன்னொன்னு, இப்போ இவங்கெல்லாம் வெயிட் பண்றது கூட இப்போ டீலிமிட்டேஷன்ல டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுதுன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருக்குல்ல. ஒருவேளை டிஎம்கே சப்போர்ட் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணாதா, பாப்புலேஷன் அப்படிங்கிற இடத்துல இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுவோன்னு திமுக தலைவர்கள் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. நானே ஸ்டோரி எழுதியிருக்கேன். பாப்புலேஷன் அப்படிங்கிற இடத்துல அந்த டீலிமிட்டேஷன் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாங்கள் அந்த மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பிளே ஆகுது, எல்லாமே அங்க பிளே ஆகுது. அதனாலதான் சிபிஎம்ல பாருங்களேன், அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவான விஷயங்கள் எல்லாம் சிபிஎம் பேசுறது இல்ல, கொள்கை உறவு இருக்குதுன்றாங்க. சிபிஐலையும் விடுதலை சிறுத்தைகள்ல தான் இந்த முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள்ல முரண்பாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதா பாக்குறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்களே கூட திமுகவையும் விமர்சிக்கிறார், தாவேகாவையும் விமர்சிக்கிறார். அப்ப என்னன்னா, திமுக ஆட்சியில இவங்களுக்கு அந்த கட்சி பண்ண தவறுகளுக்கெல்லாம் நாம பேர் வாங்கிக்கிட்டோம், இங்க அது நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அந்த இடம் சிவப்பிரியன் ஷானவாஸ் பேட்டியில ஒரு பிரியன் தொட்டது. நம்ம அந்த டிபேட் வந்து மறைமுகமா அது மேலதான் நகர்ந்துட்டே இருக்கு. விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்புல எப்படி இருக்கார் இல்லைன்றதான் இந்த நிலை தடுமாற்றத்துக்கு ஒரு காரணம். ஷானவாஸ் சொல்றார், கடந்த திமுக ஆட்சியில் பாஜக எதிர்ப்பில் அவங்க எங்க சமரசம் பண்ணாங்க, நாங்கள் அமைதியா இருந்தோம்னு சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, ஓவரா நீங்க எதிர்த்துட்டீங்க அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை, தாவேகா அப்படி இல்லைன்னா ஒரு பட்டியல் இருறார். கிட்டத்தட்ட நேரடியான குற்றச்சாட்டு இல்லை. இதை எப்படி ஒரு வீசிக்க கடந்து போக முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒருத்தர் கடந்து போக முடியாது. அதனாலதான் அவங்க எதுவும் பேசாம இருக்காங்க. அவங்களால கடந்து போக முடியாதுல்ல. இதுல ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், இல்ல அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்பலாம், அதுக்காக காத்திருத்தலா? அதற்காக அவர் பேசினாருன்னு நான் சொல்ல வரல. ஏற்கனவே இப்படிதான் அங்க ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு என்ன ஸ்டாண்டுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அவருக்கு அந்த விஜய் அவர்களோடு விசிக சென்றது அவருக்கு ஏற்றுக்கொள்ளும் விஷயம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அது ஆலு ஷானவாஸ் அவர்கள் வந்துதான் சொல்லணுங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு இஷ்யூவை கலப்புறார். இந்த திருமாவளவனே எனக்கு அமைச்சரவையில் பங்கு பெறுவதில் இஷ்டம் கிடையாது, எங்க கட்சிக்காரங்க எல்லாமே சொன்னாங்க, வெளிப்படையா சொன்னாங்க. திருமாவுக்கே விருப்பம் இல்லைன்னு சொன்னார் கமேஷ். அவர் இன்னொன்னு சொன்னார், விஜயன் திரு ரவிக்குமார் அவர்களும் மற்றவர்களும் தான் என்ன வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும்னு பேசினாரு. இது எல்லாமே புதிய தலைமுறைக்கு அந்த பத்திரிகையாளர்களோட விஷயங்களை எனக்கு தெரியாம போன் பண்ணி பேசிட்டாங்க, நான் அதை கண்டிச்சேன், எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்றது. அப்ப இங்க ஒரு சிக்கல் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. அதனாலதான் இங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இங்கேயும் பாராட்டுறாங்க, அங்கேயும் பாராட்டுறாங்க. ரெண்டு விஷயம் கமேஷ், இந்த தன்மையை எப்படி பாக்குறீங்க? இப்ப விஜய் அவர்கள் கொள்கை எதிரியா அறிவிச்சார், ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் பாராட்டினாங்க. எதுக்காகன்னா எங்கள்கிட்ட தான் வந்து கேட்டாங்க, மதச்சார்பின்மை மதசார்பற்ற அணிக்காக தான் எங்களை வந்து விஜய் அவர்கள் பார்த்தாங்க, அதனாலதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட நாங்க இன்சிஸ்ட் பண்ணலன்னா சொன்னாங்க. ஆனா திரும்ப இப்ப விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு ஆதரவு சக்திகளிடம் இருந்து இல்ல இது பாஜக ஆட்சி தான், இல்ல இவர் பாஜக எதிர்ப்புல தீவிரமா இல்லை, திரும்பவும் திமுக ஒரு புதுப்பித்தல் மாதிரி கடந்த கால இதெல்லாம் பேசுற தன்மை. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த ஆதரவு கட்சிகளோட நிலைப்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நெறியாளரோட பர்மிஷனோட ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு பாட்டி அம்மா தம் பேரனை கூட்டிக்கிட்டு நெறியாளர் கிட்ட இந்த பர்மிஷன் இதுக்கு வாங்கணும் இல்லையா? இது வந்து முக்கியம். சாதாரண ஒரு வினாக்களுக்கு பதில் சொல்றதுன்றது வேற. ஒரு இந்த விஷயத்தை எடுத்து வைக்கும்போது இதுல ஒரு இது இருக்கு, சோஷியல் ஸ்டேட்டஸ் கணக்கு இருக்கிறனால நம்ம சொல்லி பேசுறோம். ஒரு பாட்டியம்மா வந்து தம் பேரனை கூட்டிகிட்டு ஒரு சாமியார் கிட்ட போனாங்களாம், குருஜி கிட்ட. குருஜி, என் பேரன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை கொடுங்க அப்படின்னாராம். அந்த குருஜி அந்த பேரனை ஏழு பார்த்துட்டு பாட்டியம்மாட்ட ஒரு 10-15 நாள் கழிச்சு கூட்டிகிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னா. ஒரு 15 நாள் கழிச்சு வந்தோடனே அந்த பேரண்ட்டை இந்த விஷயத்த சொல்லும்போது, தம்பி ஸ்வீட்டு ரொம்ப சாப்பிடாத,
வயிற்றுல பூச்சி வரும், பல்லு கெடுதல், எல்லாம் உடம்புக்கு கெடுதல் எல்லாத்தையும் அறிவுரை கொடுக்குறாரு. இந்த பாட்டியம்மா வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க குருஜியை. குருஜி 10 நாள் முன்னாடி நான் வந்தேன், இது அங்கேயே சொல்லியிருந்துருக்கலாமே, ஏன் 15 நாள் கழிச்சுக்கு அப்புறமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது 10-15 நாள் கழிச்சு சொல்கிறீங்கன்னு போது, நானே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் ஒருத்தருக்கு அறிவுரை கொடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10-15 நாளாக நான் நிறுத்தணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், அதனால அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேச முடியும் அப்படின்னா. இதை ஏன் சொல்ல வர அப்படின்னா, நல்லக்கண் ஐயா மாதிரிலாம் வந்து எங்களுக்கு ஒரு எங்களை மாதிரி இளைஞர்கள், கலாம் ஐயா, நல்லக்கண் ஐயா மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி, இப்படி ஒரு அரசியல்வாதி இருக்காரா, இப்படி நம்மளால இருக்க முடியுமா, அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியுமான்ற இடத்துல இருக்கிறோம். ஸோ அந்த நேத்திக்கு அந்த அவரோட சிலையை திறக்கும் போது அந்த தகுதி இருக்கா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் வருது இல்ல எங்க மாதிரி இளைஞர்கள். அதுக்காக எடுத்து வச்ச ஒரு சின்ன கதையாக வைக்கிறேன். இல்ல நான் உங்களை கதை அனுமதிச்சதுனால எனக்கு உரிமை உண்டு. அதுல அந்த பாட்டிமா யாரு, அந்த குரு யாரு, அரசியல்ல யாரு? எனக்கு 15 நாள் டைம் கேட்டார்ல, அவர் யாரு? அதுதான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அந்த இடத்துல இருக்கிற அந்த தகுதியும் அதற்கான விஷயத்தை உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்ல எனக்கு புரியலையே. இல்ல அதுதான் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும். கதை சொல்லாம இருந்திருக்கணும், கதை சொல்லிட்டா இல்ல இது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும். யாரு தகுதி, அந்த தகுதி சிலையை தரப்பவர்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இல்ல நான் சொல்லிடுறேன். நான் ஒரே ஒரு விஷயம், நல்லக்கண் அவர்களுடைய வாழ்ந்த களத்தில் இருந்த அந்த இயக்கத்தினர் அவருக்கு மரியாதை செலுத்த ஒருத்தர் அழைக்கிறாங்க. நீங்க யாருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களோ அப்ப அழைச்சவங்களையும் நீங்க கொஸ்டின் பண்றீங்க. யாருக்கு அதிக பாத்தி, அதனால அதை தள்ளிடுவோம். இந்த தகுதின்ற விஷயத்தை விட்டுட்டு கிரவுண்டுக்கு வந்துடலாம். இப்ப நீங்க எடுக்கும்போதே முதல்ல சொன்னீங்க ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இது முக்கியமான தலைப்பாகல, குழப்பமான தலைப்பாக தான் முதல்ல உட்காருது. அதுதான் அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளேயே 2 பிளவுகளாக இருக்கிறது. ஒரு சைடு வந்து இன்றும் இப்ப நீங்க சொன்ன ஷானவாஸ்லாம் இருக்கட்டும்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார் முழுசா சந்திரமுகியா மாறிட்டாங்கன்ற மாதிரி அவர்லாம் கிட்டத்தட்ட முழுசா திமுகவே மாறிட்டாரு. எங்களுக்கு அப்படிதான் தெரியுது பார்க்கும்போது. இவ்வளவு நாள் கேள்வி சார் இருங்க சார், அதான் சார் வரேன். இவ்வளவு நாள் எந்த கேள்விகளும் கேட்காம அப்ப 2021 2026 வரைக்கும் நடந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய, இப்ப கேட்டார் இல்லையா, மொத்த பாஜகவே மாறிவிட்டது, அதாவது வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு பாருங்க, மனோன்மணியம் சுந்தரனார் இதுல வரும்போது 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாரு. இதே திமுக ஆட்சியில அவங்க கூட்டணி வச்சிட்டு இருக்கும்போது 2023 அண்ணாமலையார் இதுல வந்து நடக்கும்போது RN ரவி பட்டமளிப்பு விழால 4 மணி நேரம் நடந்தது ஃபங்க்ஷன்ல தேசிய கீதம் முதல்ல பாடப்பட்டுச்சு, கடைசியில் தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடவே இல்லை. அதுல இது நடந்தது. இது எல்லாரும் பேசுறாங்க. பொன்முடி அமைச்சரா இருக்கும்போது இல்ல எனக்கு இதே அந்த ஷானவாஸ் அப்ப எந்த கேள்வி எடுத்து வைக்கலையே. இல்ல காமேஷ், நம்ம ஒரு அரசு நிகழ்வில் தமிழ்நாடு அமைச்சர்கள் கலந்து கொண்டு அங்கு தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படலன்றது ஒரு பெரிய செய்தி. எனக்கு எல்லாருமே சொல்றீங்க, அது உண்மையா என்ன நம்ம அதை ஃபேக்ட் செக் பண்ணணும். நான் அதை தான் சொல்றேன். நான் ஏன்னா அது சொல்றீங்க, அப்படி நடந்ததா என்ன, நீங்க தான் பத்திரிகையாளர் சொல்லணும். எனக்கு அப்படி ஒரு விமர்சனம் வந்த மாதிரிலாம் தெரியல. வந்திருக்கு, அதனாலதான் தாவேகா விமர்சிச்சு அந்த டைம்ல. தாவேகா விமர்சிக்கல சார். 2023 தாவேகா கட்சியே ஆரம்பிக்கல. 23 சொல்றீங்க, அப்ப வேற எந்த கட்சியுமே இல்ல. 2023 பொன்முடி உயர்கல்வி அமைச்சரா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் இல்ல 2023 சார் உயர்கல்வி அமைச்சரா இருக்கும்போது எதிர்க்கட்சியா சொல்றாங்க சார். எடப்பாடி சொல்ல யாருமே இந்த விமர்சனங்கள் ஷானவாஸ் சொல்றாருல, பாஜக தான் ஆள்கிறது, பாஜக உள்ள வந்துருச்சு, அதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்கல்ல. அட்லீஸ்ட் இங்க தமிழ் தாய் சரி ரைட், எல்லாருக்குமே மாற்று கருத்து இருக்கு, நாங்களும் எதிர்க்கிறோம். டி நிர்மல்குமார் ரொம்ப தெளிவுபடுத்துறாரு, நடக்க வாய்ப்பு இது வந்து நாங்க என்ன விசாரிக்கிறோம், பட் கண்டிப்பாக நாங்கள் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்வினை வாதத்தை வச்சுட்டாரு. பட் இதே இவங்க சொல்ற இதுல சிவிசிகால இருக்கிற ஆலூர் ஷானவாஸ் இதற்கு எந்த குரலும் கொடுக்கலன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நான் கேட்கிறேன், அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணணும். ஒரு பாயிண்ட் சார், இதுல காமேஷ், இந்த டிபேட்டினுடைய மைய இலைன்றது விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்புல எப்படி இருக்கார், அதை ஒட்டி தான் நகர்றதா பார்க்கிறோம். நம்மள ஒரே ஒரு விஷயம், தாவேகாவிலேயே முதல்வரே என்ன சொல்றாங்க சட்டமன்றத்தில், நாங்க திமுக மாதிரிலாம் தேவையில்லாததுக்கெல்லாம் பாஜகவை எதுக்க மாட்டோம். அப்ப அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவ்வளவு பாஜக எதிர்ப்பு திமுக வச்சிருக்குன்னு முதல்வரே பாராட்டி, அது ஒரு மறைமுக பாராட்டு தானே.
இல்ல சார், இப்போ அதுதான் இப்ப நீங்க வந்து எதிர்க்கலன்றீங்களே எப்படின்னு கேக்குறேன். யார் எதிர்க்கலன்னு சொல்றோம்? திமுக அப்ப வந்து பாஜகவை எதிர்க்கலன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றது இப்போ ஆலு ஷானவாஸ் சொல்றாருல, பாஜக தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுன்றது அந்த ஒரு கம்பாரிசன். அதுல வந்து சில விஷயங்கள் எடுத்து வைக்கும்போது திமுக மாதிரி பாஜகவை எதிர்க்க மாட்டோம்னு முதலமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அவர் நினைவுபடுத்துறாரு. அதாவது முதலமைச்சர் விஜய் சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் எதிர்க்க மாட்டோம்ன்றது வந்து எக்ஸாக்டா இந்த விஷயத்துல கொள்கை ரீதியாக எதிர்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு ஒன்றிய அரசும் ஒரு மாநில அரசும் எவ்வாறு ஒரு கூட்டாட்சியாக கவர்மெண்ட் நடத்தணும்னு இருக்குல்ல, அந்த நிலைப்புள்ளியில மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. வந்து நீங்க சொல்ற கொள்கையா இருக்கட்டும், சரிதான், நீங்க சொல்றது சரிதான். ஒரு கவர்னன்ஸ்ல நாங்க இருப்போம் ரெண்டு அரசுகள். ஆனா இப்ப நான் தலைப்புக்குள்ள வரேன். ஏன் இந்த கட்சிக்குள்ளேயே ஏன் சிபிஎம்ல அப்படி நிலைப்பாடு இருக்கு, சிபிஐல இருக்கு, விசிகாவுல இருக்கு, இருவேறு கருத்துக்கள். கிட்டத்தட்ட முத்தரசன் அவர்கள் பேச்சை கோட் பண்ணாங்கல்ல ஜீவால், அந்த அளவுக்கு இருக்கே. அதை எப்படி? அதுதான் சொல்றேன் சார், ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு கட்சிக்குள்ளே ரெண்டாக. இப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா இப்ப நீங்க எடுத்தீங்க வச்சுக்கீங்களா, இப்ப அதிமுக எடுத்தீங்க வச்சுங்க, ரெண்டு நிலைப்பாடுல இருக்கு. ஒரு கூட்டம் வந்து எடப்பாடி தலைமைன்னு ஒண்ணு நிக்குது, இன்னொரு கூட்டம் எடப்பாடி தலைமையே வேண்டான்னு நிக்குது. இப்ப ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அப்ப அந்த மெஜாரிட்டி மன்னிக்கவும், அன்று தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்னு தான் செய்தி இருக்கு. அதுதான் தமிழ்தாய் வாழ்த்து. அதனாலதான் நான் திரும்ப எல்லா புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்றத அந்த கான்வெகேஷன்ல விஜயன் அந்த கான்வெகேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. அது வாங்குற மாணவர் வந்து ஏற்கனவே திரு RN ரவி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் அசம்பிளில இருந்து வாக் அவுட் பண்ணார்ல, அதுக்கு ப்ரொட்டஸ்ட் ஏதோ பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. நீங்க திரும்ப பேசுற தலைப்புக்குள்ள செக் பண்ணி நான் பார்த்தேன். என்ன பாடப்பட்டதுன்றதா நமக்கு கிடைக்கிற தகவல் நான் பாத்துக்கிறேன். சாரி, அப்படி இருந்துச்சுன்னா சரி. என்னன்னா ஒரு கான்ட்ரோவர்சியா வந்துச்சு, அதை பேசின ஞாபகம் எனக்கு அது வந்துச்சு, நான் பாக்குறேன். இப்ப அதுதான் சொல்ல வரல. இப்ப ரெண்டா இருக்குல்ல, அப்ப மெஜாரிட்டி யாரு? நாளைக்கு எடப்பாடியே தூக்கி விட்டு வேற ஒருத்தர் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. அந்த மாதிரி இங்க என்னன்னா, ஒரு சார்ந்தவர்கள் கட்சி ஆலூர் ஷானவாஸ் மாதிரி சில பேர் சார்ந்தவர்கள் என்ன ப்ராப்ளம்னா, தாவேக்காவோட கூட்டணியே வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறது தெல்ல தெளிவா இங்க காட்டுது அவங்க சைட்ல. ஆனால் இங்க என்ன அப்படின்னா, விசிகாவை பொறுத்த மட்டும் ரெண்டு அப்படி ஒரு சிந்தனையில் அவர் இருக்கார், எண்ணத்தோட அவர் இருக்கார். ஆனா இங்க இவரை பொறுத்த மட்டும், திருமாவளவனை பொறுத்த மட்டும் எப்படி இருக்காருன்னா, பாம்புன்னு தாண்டவும் முடியல, பழுதுன்னு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தாண்டவும் முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில அவரும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்க காட்டுது. இருந்தாலும் குழப்பம்ன்றது ஆதரவு இப்படி இருக்கலாமா வேண்டாமா இல்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே எடுக்க போற டெசிஷன்ல இருக்குல்ல. ஒரு சார்ந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வன்னி அரசு மாதிரி ஒண்ணு சொன்னார்ல, ஒரு சார்ந்து. அப்போ இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? திருமாவளவன்னா இத்தனை வருடம் எங்களோட முதல் கொள்கையே ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, அதை தான் நாங்க கிடைக்குது அப்படின்ற போது இதை சார் ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு வந்து வன்னி அரசு நான் சொல்லும் போது ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு இதுவாயிடுச்சு. இவ்வளவு நாள் நாங்க மனு கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப நாங்க மனு வாங்குற இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற போது அந்த பெருமை இருக்குல்ல, அவர் சொல்லும்போது அந்த உணர்ச்சியும் அந்த ஒரு சந்தோஷமும் அதுதான் தேவைப்படுதுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்க திருமாவளவன் அவர்கள் பத்தி வளர்ச்சி தேவைப்படல. இல்ல சார், இல்ல சார், இல்ல என்ன சார் இது ஒரு தலித் மக்களோட வளர்ச்சி தானே இது. வேற என்ன எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல ஒரு மனு குடுக்குற இடத்துல வந்திருக்காரு, அம்பேத்கர் சிலை அவர் சொன்னதுதான் சொல்ல வரேன். அவர் தான் சொல்றாரு மனு குடுக்குற இடத்துல ஒரு வாங்குற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம்ல. தாவேகா தரப்புல திரு ஆதவர்ஜுனா தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா திருமாவளவன் அவர்களை நான் பல நேர்காணல் செஞ்சப்ப அவர் இந்த எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ இல்ல துணை அதெல்லாம் அவர் துச்சமென மதித்தவர். அவர் என்கிட்ட சொன்ன தூக்கி போட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டு நான் நேரடியா களத்துக்கு போயிடுவேன், தேர்தல் அரசியலையே புறக்கணிக்கிற இடத்துக்கு போவேன்னு சொன்னவர். அவர் பேசின அதிகாரத்தில் பங்குன்றது சமூக மாற்றம். அததான் அவர் பேசினார். இல்ல அதுதான் நேர்காணல்ல இருக்கு. இல்ல அதே திருமாவளவன் நாங்களும் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா வெளியில வந்து நம்ம ஒரு தனிச்சு நிற்கும் போது ஒரு கூட்டணியில ஏன்னா இப்படி நிக்கிறீங்க ஊழல் கட்சியோடையும் சேர்ந்து அப்படின்னா, நம்மளோட ஒலிப்பு வந்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கண்டிப்பாக இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த சமூக மாற்றம் நீங்க கேட்டீங்கல்ல, அதை கொண்டு வர முடியும். அதையும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் விளக்கலாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? நான் திரும்ப இப்ப பிரேக்கினாதான் கரெக்டா வரும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை சொன்னார்ல, அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி விஷயமே கிடையாது, அண்ணாமலை சம்பந்தப்பட்ட விஷயம். பிரேக்குக்கு அப்புறம் சொல்றேன், பேசலாம், காத்திருங்க. பிரியன், நீங்க தான் இடைவேளைக்கு முன்பே ஒரு சஸ்பென்ஸ் வச்சீங்க. அது காமேஷ் சொன்னது, காமேஷ் சொன்ன அந்த கதை இருக்குல்ல, அதாவது காமேஷ் சொன்னது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து அந்த தேசிய கீதம் பண்ணாங்க, ஏன் கேள்வி கேட்கலன்னாரு. ஆக்சுவலாக அது கான்ட்ரவர்சி என்னன்னா, கர்நாடகாவில் வந்து ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன்ஸ் நடக்குது. அதில் ஷிமோகான்ற இடத்துல வந்து எலெக்ஷன் மீட்டிங்கில் அந்த ரெக்கார்ட் போடுறவன் என்ன பண்ணிட்டான், தமிழ் இதை போட்டான், நீராளும் கடலோட்டத்தை போட்டான்.
அது போட்டவொன்னே அந்த முன்னாள் பாஜக சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஈஸ்வரப்பா என்ன பண்ணாரு, அதை போய் தடுத்து நிறுத்திட்டு கர்நாடகா நேஷனல் ஆந்தம் போடுங்க, தேசிய அவங்க ஸ்டேட் சாங்க போடுங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த மேடையில வந்து அண்ணாமலை இருக்கார். அது பெரிய கான்ட்ரவர்சி. அண்ணாமலை இருக்கார் அந்த மேடையில். அண்ணாமலை வந்து ஏன் அதை நம்ம நீராளும் கடலத்தை வந்து ஏன் அதை வந்து ஈஸ்வரப்பா பண்ண போது ஏன் தடுக்கல, அவர் பேசாம இருந்தாரு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி ரைஸ் ஆச்சு. அது அண்ணாமலை கான்ட்ரவர்சியை தவிர அண்ணாமலை யூனிவர்சிட்டி கான்ட்ரவர்சி இல்ல. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கான்வெகேஷன் அக்டோபர் 23 நடக்குது. அதுல ஒரு விஷயம் நடக்கல. இதுல இப்ப காமேஷ் சொல்றது கட்சிக்குள்ளேயே வந்து தாவேக்கா வேண்டாம் அப்படின்னு முன்பே நிலைப்பாடு எடுத்தவர்கள் தான் அதை திரும்பவும் அதை தான் காமேஷ் சொல்றார். அப்படிதான் போயிட்டு இருக்கா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது சார். அதாவது விடுதலை சிறுத்தைகளோட ஒரு லைஃப் டைம் அம்பிஷன் கூட அதிகாரத்தில் பங்கு பெறதுன்னு ஒன்று அவங்க அதிகாரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அது கிடைக்கும்பொழுது அதை வந்து அவைல் பண்ணுறதுக்கான முயற்சிகளை அவங்க இறங்கினாங்க. அது போயிட்டாங்கன்றதான் உண்மை. அதிகாரத்தில் வந்து பங்கு பெற்றுட்டாங்கன்றதான் உண்மை. ஆனால் அதிகாரத்தில் பங்கு பெற்ற பிறகு அவங்க பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் வரும்பொழுது பேசாமல் இருக்கிறதுன்றது வந்து இயலாத ஒரு காரியமாக இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறத தவிர மற்றவங்கெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது வந்து எஸ்.எஸ். பாலாஜியாக இருந்தாலும் பேசுவார், இல்லை சிந்தனை செல்வன் இருந்தாலும் பேசுவார், ஷானவாசும் பேசுவார். இதை எப்படி அனுமதிச்சுட்டே இருக்க முடியுமா? இது ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்திடாதா? இது எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதானே ஆகணும். இது விஜய்க்கே ஒரு குழப்ப நிலையை உருவாக்கும். அவர் ஏன் பேசாமல் இருக்காரு? இதெல்லாம் அவர் வாயை திறந்தா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் தான் பேசாமல் இருக்காரு. அது அவர் என்ன நினைக்கிறாரு, காலப்போக்கில் இந்த ஏடிஎம்கேலேருந்து வர எம்எல்ஏஸ் இன்னும் ஒரு 4-5 பேர் ரிசைன் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இடைத்தேர்தல் நடந்ததுன்னா அதில் நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி வர வரையும் நம்ம பொறுமையாக தான் போகணும் நம்ம அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுக்கான அந்த பாயிண்ட்டுக்காக தான் அவர் வெயிட் பேச மாட்டேன்றாரு. அப்படி இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணிட்டு அவர் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம. அதனால இந்த அவ்வளவு சீக்கிரம் அது உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் நெக்ஸ்ட் February Marchல தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா அது வரையும் அது வந்து டாலரேட் பண்ணிட்டு தான் போவார். இது அப்ப இந்த குழப்பம் இருந்துட்டே இருக்குமா? ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இருவேறு குரல்கள் வந்துட்டே தான் இருக்குமா? ஆமா, இந்த குரல்ல உள்ளாட்சி தேர்தலை தாண்டி அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த குழப்பங்கள் தீரவே தீராது. ஏன்னா திமுகவோடு இவங்களுக்கு இருந்த உறவு வந்து நீண்ட கால உறவு ரெண்டு கட்சிகளுக்குமே. அப்ப என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக எதிர்ப்புங்கிற விஷயம் வரும். அந்த டைம்ல விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு? ஏன்னா தேர்தலுக்கு நெருக்கத்துல அவர் பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கலாம். தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் ஒரு 2 வருஷம் அமைதியா இருந்துட்டு, ஏன்னா 2028 அவருக்கு அவருடைய எம்பிக்கள் ராஜ்யசபாவுக்கு போவாங்க. 3 பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போகும்போது அங்க ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும். தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால அவர் எடுப்பாரா இல்ல எடுக்க மாட்டாராங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ். அது கூட அலையன்ஸ் இருக்கா இல்லையாங்கிற சிக்கல்கள் எல்லா கட்சியிலுமே இருக்கு. சோ போஸ்ட் போல் அலையன்ஸ்ல இது போன்ற விஷயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தா அது ரொம்ப ஸ்மூத்தா இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருந்த இது எல்லாமே ஒரு முரண்பட்ட என்ன சிந்தனைகள் ஐடியாலஜி கொண்டு அவங்க ஒண்ணு சேரும்போது இந்த சிக்கல்கள் வரதான் வரும். இன்னொரு முக்கியமான கோணம் இருக்கு. இது திமுகவோட ஸ்டாண்ட். இவங்க இப்படி பேசுறதுனால வருவாங்களா மாட்டாங்களான்னு இவங்களுக்காக காத்திருந்து இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைக்கிறாங்கன்னா அதுவே தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்படி ஒரு ஊசலாட்டம் இருக்குன்னா அது திமுக அதை எப்படி எடுத்துக்க போகுதுன்ற இன்னொரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, திமுக இப்போதைக்கு எதுக்குமே யாரையும் அழைக்க வேண்டியதில்லை, யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. அவங்க பாட்டுக்கு இருந்தாலே போதும். தேர்தல் சமயத்தில் அது பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கூட்டணி ஜெல்லாகாது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். இப்போ வேற ஒன்றும் இல்லை, உள்ளாட்சியில் இடம் கிடைக்கலாங்கிறதுக்காக இருக்கலான்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டதில்ல. உள்ளாட்சியில் யாருக்கு கொடுப்பாங்க? பர்வேஸ் கொடுப்பாங்களா, விஜயபாஸ்கர் ஆதரவாளர் கொடுப்பாங்களா? பர்வேஸ்க்கு ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கு, விஜயபாஸ்கருக்கு ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கு. இப்போ வந்தவங்களுக்கும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கான பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, பேலன்ஸ் பண்ண மாட்டாங்களா? அதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு விஜயபாஸ்கர் வந்து டாமினேட்டான நபர். அவருக்கு கண்ணா முன்னான்னு செலவு பண்ணி கடா வெட்டி 1000 பேரோட வந்து சேர்ந்துருக்காருங்க. அவங்க உள்ளாட்சி ஆட்களுக்கு அவருடைய ஆட்களுக்கு இடம் தராமல் எப்படி இருக்க முடியும்? கடம்பூர் ராஜ் என்ன கோயில்பட்டியில் சாதாரண நபர்? அவங்களுக்கு MC சம்பத் CV சண்முகத்தோட சண்டை போட அப்படியே இதை அதை அதிமுக பேட்டர்ன் திரும்பி ஜெயலலிதா அவர்கள் பேட்டர்ன்ல யோசிச்சு பாருங்க. மேலிருந்து ஒரு ஆர்டர் வருது. இப்போ விஜய் அவர்களே சொல்றாங்க இப்படித்தான் கேண்டிடேட்னா என்ன, பர்வேஷ் அவர்கள் போர் குரல் கொடுக்கவா போறாங்க? தலைமை சொன்னா ஏத்துட்டு ஒர்க் பண்ண போறாங்க. அதுல என்ன சிக்கல் வரப்போகுது? இல்ல அது வெறுமனே பர்வேஷ் தரப்பா பிரச்சனையா இருக்காது. புசி வெர்சஸ் ஆதவ பிரச்சனையா மாறும். புசி ஆனந்துங்கிறது ரசிகர் மட்டத்திலிருந்து வந்தவங்க, ஆதவர்ஜன ஆட்களுங்கிறது கூட்டி வெளியே இருந்து. உள்ளாட்சின்றது வந்து இவங்களை அப்படிலாம் இவங்களை ஒண்ணுபடுத்தி வைக்காதுன்னு சொல்ல வரீங்க? ஒண்ணுபடுத்தி வைக்க முடியாது. இது நான் என்ன கேட்கறேன்னா, இது நீங்க கட்சிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம்.
இப்ப இதுல எப்படி உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் இப்ப பேசலாம். அதற்காக தான் அமைதியா இருக்கிறாங்கன்னா அது அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை கமிஷன். இருக்கே. கமிஷன். விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கு எப்படி கிடைக்கும்? இப்ப ஜீவா சொல்றது அதுதான் சிவப்பிரியன் சொன்னா, இது ஒரு போஸ்ட்போல் அலைன்ஸ் தான். கிட்டத்தட்ட முற்றாக இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது சொல்லணும்னா பாஜக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆதரிக்கிறாங்க. அங்கேயே சந்தேகம் வரப்பதான் இந்த இது ஜெல்லாகாமே இருக்கா, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல இங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நேத்திக்கு பேசும்போது கூட அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, விரைவில் வந்து முதலமைச்சராக போகிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. லைக் கான்ஸ்டிடியூஷனலா பார்த்தாலே 5 வருஷம் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அப்போ இது எதை நோக்கி பயணிக்குது? ஸோ யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் போது நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு தலைமை இப்ப விசிகால இருக்கிற ஆளூர் ஷானவாஸ் இந்த மாதிரி பேசுறாரு, வேற ஒருத்தர் எஸ் பாலாஜி இப்படி யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா, இது திருமா அண்ணன் தான் அதை முடிவெடுக்கணும். இந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல இருக்கோம் நம்பி வந்துட்டீங்க. நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டீங்க. அப்ப அதுல நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்ற போது, நான் உள்ள உட்காந்துட்டு வெளியில இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க. காமேஷ் சொல்றது முக்கியமான பாயிண்ட். கூட்டணி கட்சிகள் முடிவெடுக்க வேண்டிய ரொம்ப நாள் இது போக முடியாதுன்றீங்க. நான் அப்படி சொல்லல. இந்த இடத்துல முடிவெடுத்தது திரும்ப அதுதான் சொல்றீங்க. இப்போ அவர் பேசணும்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு. முடிவு எடுத்துட்டு ஆட்சிக்குள்ள வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகமாக வந்துட்டீங்க. ஒரு அமைச்சரவையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கூட்டணி கட்சி இந்த ஆட்சி நடக்கிறதுக்கு உங்களோட இதை கொடுத்துட்டீங்க, நீங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டீங்க. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வச்சுப்போமே, இப்போ வந்து எல்லாருமே கேட்கறது தான் மேகதாது அணைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுன்றாங்க. அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒன்னான விஷயம். எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான், மூடாதுன்றது. இருந்தாலும் பேசணும், இதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுன்ற போது அது ஏத்துக்குள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பாஜகவே தமிழ்நாட்டுக்குள் வந்து விட்டது, தாவேகாவை பாஜக தான் வந்து இது எல்லாமே உட்கார்ந்துகிட்டு பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு நம்பகத்தன்மையை வாண்டடா உடைக்கிறதுக்காகவும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக ஒரு விஷயம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க என்ன கேட்டீங்க இல்லையா, இப்போ ஆளூர் ஷானவாஸ் சொன்னதை ஒரு தாவேக்கார ஒரு அமைச்சர் கிட்டே ஒரு எம்எல்ஏ கிட்டே சொல்லும் போது, அவர்கள் ஒரு முரணான ஒரு பேச்சு வந்துருச்சு வச்சீங்களேன், ஒரு எமோஷனலி ஒன்று சொல்லிட்டாரு வச்சீங்க. அப்ப அது என்ன ஆகும்? அப்ப என் கட்சியில் இருப்பவர்களை இப்படி சொல்றீங்க அப்படின்ற போது, அப்ப மாறி மாறி வரும்போது அந்த பரஸ்பரம் அந்த ஜெல் சொன்னார் இல்லையா, சிவபிரியன் சார் சொன்னார்ல, பல ஆண்டு அந்த ஜெல்லிங் இல்லாம இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு காரணமா தான் பார்க்க. அதுல இன்னொன்று இருக்கு, தாவேகாவுக்கு நம்பர் தேவை, அதனால அவங்க அமைதியா இருக்காங்கன்ற ஒரு பொருள் இருக்கு. அதான் சார் சொல்றேன், 130 நம்பரை வச்சுட்டு இதே அமைதியோட இருந்திருப்பீங்களா? அததான் சொல்ல வரேன். இப்போ நீங்க இன்னொரு பாயிண்ட் வரேன்னு, இது வந்து ஒரு தடவை 2 தடவை விட்டுருவாங்க, ஓகே வேலையை பார்க்கலாம் பாட்டுன்னு. எல்லா வாட்டி அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, யாராவது ஒருத்தர் பஸ்ட் அவுட் ஆவாங்கல்ல, ஒரு அமைச்சர் பஸ்ட் அவுட். சார் அவங்க கேட்பது விஜய் அவர்கள் பர்ஸ்ட் அவுட் ஆகணும்னு தான் கேக்குறாங்க. இல்ல நீங்க அவர் விஜய் சார் அளவுக்கு கூட போகாதீங்க. இல்ல நான் அதே கேட்கல. இப்ப ஷானவாஸ் வைத்திருப்பது தனிநபர் விமர்சனம் அல்ல, அவர் விசிகன்ற கொள்கையில் அமர்ந்துகிட்டு தான் அவர் பேசுறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, தலைமைச் செயலாளர் போட்டாங்க, அது தேர்தல் ஆணையம் போட்டது, மற்ற எல்லா ஆபீசர்ஸும் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க, ஏன் அவர் மட்டும் போடல? ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு நேரத்தில் போடுறாங்கன்னா அதுக்கு வேற ஒரு அரசியல் பார்வை இருக்கு, ஏன் அவரை மாத்தலன்ற கேள்வி அரசியல் கேள்வி இல்லையா? அததான் சொல்ல வரேன். இப்போ ஒரு அரசாங்கத்தில் இருக்கும் கொள்கை முடிவு இருக்குல்ல, அதை வந்து நீ ஏன் அதை பண்ண, நீ ஏன் பண்ண, ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே இருக்க முடியாது. மாத்தினா நீ ஏன் மாத்தணும் ஒருத்தன் கேட்பான், மாத்தலாம் நீ ஏன் மாத்தணும் அவருக்கு சந்தேகம் இருக்கு. இல்ல அதான் சொல்ல வரேன், மாத்தினா ஏன் மாத்தணும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜெயலலிதா ஆட்சி கடந்த கால ஆட்சில எல்லாரும் மாத்திட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டவருக்கு வந்து இந்த இடத்துல பதவி கொடுத்தாங்க. காமேஷ், இப்போ இந்த பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில தான் ஆதரவு கட்சிகளிடமே எதிர்ப்பு ஆதரவு இருக்கு. ஆதரவுன்னு கூட சொல்ல முடியாது, அவங்க வேற ஒரு இதுக்காக அமைதியா இருக்காங்கன்னா, இதுக்கு தாவேகா தரப்பில் இருந்து தெளிவான பதில் வருமா, இல்ல இப்படிதான் கடந்து போவாங்க? இல்ல தெளிவான பதில் கண்டிப்பாக வரும். இப்ப நீங்க ஒரு அமைச்சர்களா இருக்கட்டும், நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி 1-2 வாட்டி விமர்சனம் வரும்போது அதை பெரிதுபடுத்தாமல் சரி ஓகே கடந்து கூட்டு போவாங்க. ஆனா இது தொடர்ந்து வரும்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தைகள் தவறும் போது அதற்கு அமைச்சர் ஒரு எதிர்வினை ஆக்டிவிட்டாரு வச்சீங்களேன், வேற மாதிரி ஒரு விஷயத்துல கொண்டு போய் நிறைவு சுற்று விசிக இடதுசாரிகள் திட்டம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் சம்ம பண்ணணும், ரத்தின சுருக்கமா. சிவபிரியன், வாட் நெக்ஸ்ட், எப்படி போகும்? விசிகா இடதுசாரிகள் போன்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கிறது. பாஜக எதிர்ப்புன்ற நிலைப்பாட்டுல நம்ம இந்த பக்கம் இருக்கணுமா அந்த பக்கம் இருக்கணுமான்னு இவங்களுக்கு பவரை அனுபவிக்கிறதுனால விசிகாவுக்கு அதுல ஒரு சிக்கல் இருக்கு. தாவேகாவுக்கு இவங்களோட ஆதரவு வேணுங்கிறதுனால அவங்க அமைதியா இருக்கிறாங்க. பை எலெக்ஷனுக்கு பிறகு ஓரளவுக்கு பிக்சர் கொஞ்சம் கிளியர். ரொம்ப சுருக்கமா எப்படி சம்ம பண்ணீங்க? ஒரு வரியில சொல்லில் பயனுடைய சொல்லற்க பயனில் ஆற்றல், இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசினால் எல்லோருக்குமே பிரச்சனை இல்லாம போகுன்றது பார்க்க. கதை சொல்றாரு, திருக்குறள் சொல்றாரு. பிரியன், சுருக்கமா வாட் நெக்ஸ்ட்? விஜயோட பாஜக எதிர்ப்பு என்பது
அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் ஒரு பாராமீட்டரா இருக்கு இவங்களுடைய ஆதரவு அல்லது எதிர்ப்புக்கு. ஏன்னா அடிப்படையிலேயே இவங்க சேரும் பொழுதே பாஜக எதிர்ப்பு சக்திகளான எங்களை அவர் கூப்பிட்டதுலேருந்து அவர் பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருக்கான்னு சொல்லி தான் சேர்ந்தாங்க. இப்போ சாய்குமார் விஷயம்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்துல போடப்பட்ட ஒரு அதிகாரி அவரை தேர்தல் முடிஞ்ச உடனே 99% தூக்கிடுவாங்க அடுத்த வர கவர்மெண்ட். ஆனால் இவர் ரீடைன் பண்ணது மட்டும் இல்லாம எக்ஸ்டென்ஷன் வேற கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஜீவா இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, இன்னொரு தேர்தல் வந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாது, இதை சொல்லிட்டு தான் எல்லாரும் ஆதரிச்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட பாஜக எல்லா விஷயத்தையும் உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு பெரியார் திடல்ல நீட் எதிர்ப்பு பேரணி போகக்கூடாதுன்னு போலீஸே இறக்கி இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு சூழல் வரும்போது கிட்டத்தட்ட மோடி வந்தது காவல்துறை, பாஜக தொண்டர்கள் இல்ல. பாஜக தொண்டர்கள் இல்லைங்க, பாஜகவுடைய விருப்பம் தானே நீட்டுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாதுங்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது இவர்களை ஆதரித்தால் அந்த கட்டமைப்பு வந்து காலியாயிரும். சரி, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான